Hello everyone, welcome to the physics wala module solution. இது பாத்தீங்கன்னா units and dimension lesson. நம்ம பாத்துக்கிறது topic wise questionல question number 9. The dimension of intensity. சரியா? So intensity or dimension கேக்குறாங்க. ரொம்ப simple provided you know the formula. Formula தெரிஞ்சு சொன்னா இது ரொம்ப சிம்பிளான question தான். ஓகே, இப்போ intensity ஓட formula சொல்றேன். நீயே ட்ரை பண்ணி ஈஸியா உன்னால கண்டுபிடிக்க முடியும். intensity பார்த்தனா சரியா, எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு யூனிட் டைமில் விழுகுதோ, ஒரு யூனிட் டைமில் விழுகுதோ, யூனிட் ஏரியான்னு சொல்லிட்டு யூனிட் எழுதியிருக்கேன், ஏரியா. சரியா? ஸோ ஆக்சுவலாக பவர், எவ்வளோ பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் விழுகுது, அது பேர் தான் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எனர்ஜி பை டைம் வந்து பவர், இதுவும் நீ படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனர்ஜி பை டைம் பார்த்தோன்னா பவர். ஸோ எவ்வளோ பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் விழுகுது, அதுதான் என்னது, intensity. ஓகேவா? சரி, இப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? m l ஸ்கொயர் t பவர் -2 பை ஏரியா என்னது, l ஸ்கொயர், டைம் என்னது, t. இது கூட இது கேன்சல், இது மேலே போயிடுச்சுன்னா m t பவர் -3. சரியா? ஸோ m t பவர் -3. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின் ஒன்று கஷ்டமான கொஸ்டின் இல்லை, பட் எஸ் உனக்கு வந்து ஃபார்முலா, பேசிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ.